பாலிவுட் சூப்பர் ஸ்டார் தர்மேந்திரா உடல்நலக்குறைவு மற்றும் வயது முதிர்வால் இன்று அதாவது நவம்பர் 24ஆம் தேதி மறைந்தார். அவருக்கு வயது 89. இவரது மறைவு ரசிகர்கள் தொடங்கி குடும்பத்தினர், திரையுலக நண்பர்கள் என அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாலிவுட் பிரபலங்கள் தர்மேந்திராவின் இல்லத்திற்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா ஹீமன் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் 89 வயதில் மும்பையில் உள்ள தனது இல்லத்தில் இன்று உயிரிழந்தார். அவரது மறைவு ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் ஆழ்ந்த அதிர்ச்சி மற்றும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பங்கஜ்தீர், சதீஷ் ஷா, அஸ்ரானி ஆகியோரின் மறைவு என மொத்த பாலிவுட்டும் அடுத்தடுத்த மரணங்களால் சோகத்தில் மூழ்கி வருகிறது. அடுத்த வாரத்தில் தர்மேந்திரா தனது 90வது பிறந்த நாளை அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாட இருந்த நிலையில் அவரது மரணம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வந்தார். கடந்த வாரத்தில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் வீடு திரும்பிய அவருக்கு வீட்டில் வைத்தே சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்று அவர் காலமாகியுள்ளார். நாடு முழுவதும் திரைத்துறை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என அனைத்து தரப்பினரும் தர்மேந்திராவுக்கு கண்ணீரால் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது முதல் மனைவி பிரகாஷ் கவுர், மகன்கள் சன்னி தியோல், பாபி தியோல், மூத்த மகள் விஜோதா தியோல், இளைய மகள் அஜிதா தியோல், இரண்டாவது மனைவி ஹேமா மாலினி மற்றும் மகள்கள் ஈஷா தியோல், அஹானா தியோல் ஆகியோர் துக்கத்தில் மூழ்கியுள்ளனர். தர்மேந்திரா கடைசியாக கடந்த ஆண்டு அதாவது 2024 வெளியான ஷாஹித் கபூர், கிருத்தி சனோன் நடிப்பில் வெளியான தேரி பாடன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா என்கிற படத்தில் அவர் நடித்திருந்தார். அதன் பிறகு இவர் கடைசியாக நடித்த படம் என்றால் அது இக்கிஸ் என்கிற திரைப்படம்தான். இந்த படத்தை ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் அகஸ்தியா நந்தா கதாநாயகனாக நடிக்கிறார். இக்கிஸ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் தர்மேந்திரா நடித்துள்ளார். இந்த படம் ஒரு போர் படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நடந்த பாசஞ்சர் போரை மையமாக கொண்டு 2ஆம் லெப்டினன்ட் அருண் கேட்பாரின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட பயோபிக் படமாகும் இது. இக்கிஸ் படம் வரும் கிறிஸ்துமஸ்க்கு அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அன்று ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான தர்மேந்திரா மறைந்துள்ளது அவரது ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பலரும் அவரது மறைவிற்கு இரங்கல்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.